Hi juniors, daily dose of compulsory question series day 26 இருக்கும். First chemistry question பாருங்க. Calculate the concentration of OH minus ions in a fruit juice which contains 2 into 10 power minus 3 moles of molarity H3O plus ions. Identify the nature of the solution. இப்போ நம்மளுக்கு H3O plus அதாவது H plus ஓட கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா OH மைனஸ் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன், அதாவது அந்த சொல்யூஷன் வந்து ஆசிடிக்கா பேசிக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் படிச்சிருக்கீங்களா? அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான்ஸ் ப்ரெசன்ட். ஃபஸ்ட்டு ஹைட்ரோனியம் அயான் சொல்லியிருக்கணும். ஹைட்ரோனியம் அயான்ஸ் ப்ரெசன்ட், அப்புறம் ஹைட்ராக்சில் அயான்ஸ் ப்ரெசன்ட். அதுதான் என்ன அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இதனோட வேல்யூ என்ன? 1 into 10 power minus 14. இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். H3O plus அயன்ஸ்னாலும் H plus அயன்ஸ்னாலும் ஒன்று தான். அதனோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன? 2 into 10 power minus 3. OHோட கான்சன்ட்ரேஷன் கேட்குறாங்க. அப்படியே வச்சுக்கோங்க OHோடது. இது அவ்வளோதான். இது ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. 1 into 10 power minus 14 by 2 into 10 power minus 3. என்ன வரும்? 1/2னா 5. நான் அதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். 10 power minus 12 வருது. இதனோட வேல்யூ OH மைனஸ் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து 5 into 10 power minus 12. ஹெச்சோடது என்ன? அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 2 into 10 power minus 3. H ப்ளஸ்னாலும் H3O ப்ளஸ்னாலும் ஒன்று தான். இப்போது இதில் எது பெருசுன்னு பாருங்கள். OH அயான்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பேசிக்னு சொல்லணும். H ப்ளஸோட அதிகமாக இருந்துச்சுன்னா ஆசிடிக்னு சொல்லணும். பாருங்கள், நெகட்டிவில் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அப்போ இதுதான் ரொம்ப கம்மி. பாருங்கள், இந்த நம்பர் லைன்லேயே பாருங்கள். -2 -3 -4ன்னு வரும். அப்போது -12 இங்கே இருக்குது. இந்த சைடு போயிடும். -3 -12 போது இதில் வந்துடும். -3ங்கிறது ஸ்டார்டிங்லேயே இருக்குது. அப்போ இந்த இருக்கிறது தானே அதிகம் நெகட்டிவில். அப்போ H ப்ளஸ் அயான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ த சொல்யூஷன் இஸ் ஆசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அதுக்கு முன்னாடி இதையும் எழுதிக்கணும். H3O plus அயன்ஸ் தான் அதிகமாக இருக்குது, அதனால் ஜூஸ் வந்து ஆசிடிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து சாப்டர் 6ல் இருக்குது. இது வந்து புக் பேக்கில் இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அது மாதிரி தான் செகண்ட் சாப்டர்லேருந்து ஈஸியான கொஸ்டின் ஒன்று கம்பல்சரியில் கேட்டாங்க. அதே மாதிரி இதுவும் கம்பல்சரியில் வரக்கு 99.99% சான்ஸ் இருக்குது. பார்த்துக்கோங்க, இது நல்லா சிம்பிள் சம். இது ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த இன்டென்சிட்டிஸ் ஆஃப் லைட்ஸ் வித் வேவ் லென்ஸ். 2 லைட் கொடுத்துருக்காங்க, அதனோட வேவ் லென்த்து கொடுத்துட்டாங்க. 2 லைட்டோட வேவ் லென்த் விச் அண்டர்கோ ரேலி ஸ்கேட்ரிங். ரேலி ஸ்கேட்ரிங் சொல்லியாச்சு. அதை வச்சு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. 10th படிச்சிருப்பீங்க, இப்போவும் வந்திருக்கும். என்ன? அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங் I ஈக்குவல் டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் வேவ் லென்த். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு 2 லைட் இருக்கிறதுனால I1 I2ன்னு எடுத்துக்கலாம். I1 ப்ரொபோர்ஷனல் டு 1 by ஃபஸ்ட் ஒன்னோட வேவ் லென்த் 500 இன்ட்டு நானோமீட்டர்னா 10 power minus 9, அதுக்கு பவர் 4. அதே மாதிரி I2 வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by அதனோட வேவ் லென்த்னா 300 சொல்லியிருக்காங்க. 300 நானோமீட்டர்னா 10 power minus 9 4th பவர். இப்போ ரெண்டையும் ரேஷியோ கேட்டிருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கலாம். என்னாகும்? ப்ரொபோர்ஷனாலிட்டி போயிடும். I1 by I2 ஈக்குவல் டு இது ரெண்டும் 1 by இருக்கா? இது நார்மலாக போட்டோம். இது ரெண்டும் 1 by இருக்கிறதுனால அப்படியே ஆப்போசிட்டாக கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஓகேங்களா? நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா அடுத்த ஸ்டெப்பு I1 by I2ன்னு இது ரெண்டும் அப்படியே எடுத்து எழுதி பார்த்துட்டு அப்புறம் எழுதிக்கோங்க. 300 power 4 into 10 power minus 9 power 4 அப்படின்னு பிரிஞ்சுக்கும். உள்ளே போயிடும். மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கிறதுனால பிரிச்சுக்கலாம். அடிஷனல் இருந்தால் அப்படி பண்ண முடியாது. 500 power 4 into 10 power minus 9 into 4. இது ரெண்டும் அப்படியே கேன்சல் ஆகிடுமா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். I1 by I2 ஈக்குவல் டு இது என்ன வரும்? 3க்கு பவர் 4 எடுத்திங்கன்னா 81 வரும். 5க்கு பவர் 4 எடுத்திங்கன்னா 625 வரும். மிச்சம் 000 இருக்குது. அது நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். 1 2 4 டைம் வருமா? 4 டைம் வரும். அதே மாதிரி இங்கே கீழேயும் 4 டைம் வரும். அது அப்படியே கேன்சல் ஆகிடுமா? பேலன்ஸ் என்ன? 81 65. அப்போது ரேஷியோ கேட்டிருக்கிறதுனால ரேஷியோவில் எழுதிக்கணும். I1 is to I2 ஈக்குவல் டு 81 is to 625 அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கிற ஒரு கிரியேட்டட் 1 மார்க்கு.
காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லேருந்து எல்லா இயரும் கண்டிப்பாக கிரியேட்டட் 1 மார்க்கோ 2 மார்க்கோ 3 மார்க்கோ இது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த லெசன்லேருந்து நான் அதிகமாக கொண்டு வந்துருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், இது பார்த்துனே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துக்க வேண்டாம். ஒன்றுமே கிடையாது. சிம்பிளிஃபை பண்ணால் 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். எப்போவுமே நீங்கள் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக போகவே போகாது. சம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அதுக்கு சிம்பிள் ஸ்டெப்ஸில் இருக்கும். நம்ம அதை பார்த்து பயப்பட்டோம்னா அப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏதோ சிம்பிள் வே இருக்கும். நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுது, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இது எங்கே இருக்குன்னா இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி என்ன? க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி 1 ஒமேகா ஸ்கொயராக அது என்ன வேல்யூ என்ன? 1 -1 + i√3/2 ஒன்று -1 - i√3/2 ஒன்று. ஓகேங்களா? அப்போ இது 1 இது ஒமேகா ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஒன்று ஒமேகான்னு எழுதிக்கலாம், இன்னொன்று ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போ நம்ம ஃபைனல் லைன் தான் சிம்பிளிஃபை ஆகிடுச்சா ஒரே ஸ்டெப்பில். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா வச்சு சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஒமேகா பவர் 100 வந்துடும் ப்ளஸ் இது ஒமேகா ஸ்கொயர் பவர் 100 வந்துடும். இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒமேகா பவர் 100 அப்படியே இருக்கட்டும். இது மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஒமேகா பவர் 100 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒமேகா க்யூப் வந்து 1 அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம ஒமேகா க்யூபுக்கு மட்டும் 1ன்னு மாற்றுற மாதிரி நம்ம இதை மாற்றினோம்னா எப்படி வரும்? ஃபஸ்ட்டு ஒமேகா பவர் 99 எடுத்துகிட்டு ஒமேகா பவர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஸ்கொயர் மட்டும் இருக்குது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே உள்ள இதே மாதிரி பண்ணலாம். ஒமேகா பவர் 99 இன்ட்டு ஒமேகா பவர் 1 ஸ்கொயர் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஒமேகா பவர் 99 3ன்னு மாற்றிக்கலாம். ஒமேகா க்யூப் இன் பவர் 33. இது வந்து பவர் தான் இருக்குது, ரெண்டும் மல்டிப்ளை தான் ஆகும். இங்கே எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான், ரெண்டும் மல்டிப்ளை தான் ஆகும். அப்போ 33 × 3 99 அப்படின்னு வரும். 2 ஒமேகா பவர் 1 அப்படியே இருக்குது. ப்ளஸ் இங்கேயும் உள்ள அதே மாதிரி தான் ஒமேகா க்யூப்னு பிரித்து பவர் 33 இன்ட்டு ஒமேகா பவர் 1. இதுக்கு எல்லாத்துக்கும் பவரில் ஸ்கொயர் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஒமேகா க்யூப் என்ன? 1 பவர் 33 1 பவர் எனிதிங் 1 தான். அப்போ 1 இன்ட்டு ஒமேகா பவர் 1 வெறும் ஒமேகான்னு வரும். ப்ளஸ் இங்கே அதே மாதிரி தான் ஒமேகா க்யூப் வந்து 1 ஆயிரும். இங்கே 1 ஒமேகா க்யூப் 1 ஆயிரும். 1 பவர் எனிதிங் 1 தான். டாட் இன்ட்டு ஒமேகா வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஒமேகா. அப்போ இங்கே 1 தான் இருக்குது, இது என்ன எழுதிக்கலாம். பவர் 2 இருக்குது. இப்போ என்ன வருது? ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வருது. இந்த ரிலேஷன் தெரியுமா? 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் = 0. இப்போ ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர்னால் 1 அந்த சைட் போச்சுன்னா -1. இப்போ இதனோட வேல்யூ -1. ஆன்சர் -1 இங்கே இருக்குது, மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும். ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கும், சிம்பிள் லாஜிக் இருக்கும். அதை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் போய் இதே மாதிரி பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். கேஷுவலாக மெதுவாக பொறுமையாக ஏதோ ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குமே, அது என்ன மெத்தடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படித்த எல்லாத்தையும் மெதுவாக ஸ்டார்டிங்லேருந்து டாப் டு பாட்டம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ.